நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும் பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1100 கோழி பண்ணைகள் உள்ளன. இவற்றில் இருந்து நாள் ஒன்றுக்கு சராசரியாக 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த முட்டைகள் தமிழ்நாடு மட்டுமன்றி வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், துபாய், ஓமன், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகள் பிரதான நுகர்வோர்களாக உள்ளனர். மற்றொருபுறம் உக்ரைனுடனான போருக்கு பிறகு ரஷ்யாவில் முட்டை தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. அந்நாட்டிற்கு நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையை மத்திய அரசிடம் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாக முட்டை ஏற்றுமதியாளர்கள் மற்றும் நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் முட்டை தேவைப்படுகிறதோ அதை பூராமே என்னென்னா நம்ம மாநிலத்திலிருந்து இந்தியாவிலேருந்து முட்டை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் அதிகமாக போகிறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் இன்னும் இது மாதிரி இன்னும் 1 பங்கு 2 பங்கு அதிகமாக போகும். அந்நிய செலவாணி நம்ம நாட்டுக்கு வரும். மக்காச்சோளம் உள்ளிட்ட கோழி தீவனம், வங்கி வட்டி விகிதம், மின்சார கட்டணம், ஆட்கள் ஊதியம், பராமரிப்பு உள்ளிட்டவற்றின் விலை அதிகரிப்பு உற்பத்தியாளர்களை திணற வைத்து வருகிறது. இதனால் ஒரு முட்டை 6 ரூபாய் என்ற வீதத்தில் விற்பனை செய்தால் மட்டுமே கோழி பண்ணைகளை நடத்த முடியும் என்ற நிலைக்கு உற்பத்தியாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் குறைந்தபட்சம் 10% முட்டைகளை ஏற்றுமதி செய்தால்தான் உள்ளூரில் முட்டைக்கு ஓரளவு கட்டுப்படியாகும் விலையை நிர்ணயிக்க முடியும் என்பது உற்பத்தியாளர்களின் கருத்தாக உள்ளது. நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இப்போ 4,000 ரூபாய் 4,300 ரூபாய்க்கு மேலே போகுது. ஸோ அந்த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் போயிட்டு இருந்த முட்டையெல்லாம் இப்போ நார்த் போகாதனால முட்டை தேக்கம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஜாஸ்தி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறையுது. ஸோ ப்ரைஸ் குறையிறப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிலோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. இது மட்டுமன்றி தரமான முட்டைகளை உற்பத்தி செய்ய மக்காச்சோளம் போன்ற கோழி தீவன பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைக்கவும் வேண்டும் என்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு சப்சிடி வழங்குவது முன்பு கொடுக்கப்பட்டிருந்த மானியம் தற்போது நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு மானியம் தந்தால் இது இந்த தொழிலுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். ரா மெட்டீரியலுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நோய் மற்றும் காய்ச்சல் பரவும் சமயங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டும் தடை விதிக்க வேண்டும் என்பதும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது காப்பீடு செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்பதும் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது.